கேரளா கவலைப்படக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். கேரளா அப்படின்னு சொன்னாலே பலருடைய உள்ளங்கள்ல ஒருவித சந்தோஷமும் அதனுடைய இயற்கையை, அந்த பூமியை ரசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லா மனதிலையும் இருக்கும். அழகான ஒரு பூமி, என்ன இயற்கை தலம் உள்ள ஒவ்வொரும் ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட பூமி கடந்த ஓரிரு நாட்களாக வெள்ளமும் மழைகளும் மக்களை மிகவும் பாதிப்பில் உண்டாக்கியது. இன்னும் சிலர் என்னன்னு சொன்னா, அந்த நடந்த அந்த வெள்ளத்துல என்ன இரவு நேரத்துல வந்த அந்த வெள்ளம் தூங்கி கொண்டிருக்கும் போதும் ஒரு பதட்டமான ஒரு சமயத்திலையும் என்ன கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பயணிச்சிருக்கிறாங்க அந்த வெள்ளத்திலே. அவர்கள் அதிலே உயிர்கள் இழந்து என்ன வெறும் சடலமாக ஒரு ஊர்களிலோ கண் காணாத இடங்களிலோ அந்த உடல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்த இந்த பூமி அந்த தருணம் அப்படியே ஒரே நாள்ல ஒண்ணும் இல்லாம ஆகிருச்சு. இப்ப ரொம்ப கவலையான விஷயம்தான். நம்ம எல்லாரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அருகாமையில உள்ள இந்த மாநிலம் தான். நம்மளால முடியாத அளவுக்கு துவா செய்யுங்க. முடிந்த தொகைகளை கொடுங்க. உறவினர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். வெகு விரைவில் அவர்களுடைய பாதைகளை அல்லாஹு தாலா லேசாக்கணும். அல்லாஹு தாலா அவ்வளவு சோதனையை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு லேசை கொடுக்கணும். நம்ம எல்லாரும் துவா செய்யணும்.